முருகப்பெருமானை நினைத்து அவரை பார்த்து உளமாற நம்ம வணங்கினோன்னா கண்களில் நீர் வடியும் அப்படிங்கிறது உண்மையான வாக்கு. தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானுக்கு உரிய இந்த பங்குனி உத்திர திருநாள் இந்த ஆண்டு என்னைக்கு வருது, வழிபடும் முறை என்ன, அதே போல் கோவிலில் நடக்கும் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான 3 பொருட்கள் என்ன, அதே போல் சிறப்பான வேலை, நமக்கு பிடித்த வேலை நமக்கு கிடைத்தபடியே அப்படியே நம்ம நினைத்தபடியே நமக்கு அமையணும் அப்படின்னா எந்த ஒரு நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்யணும். அது மட்டுமல்ல, நம்ம நினைத்த காரியம் நடந்தே ஆகணும் அப்படின்னா எந்த ஒரு பதிகத்தை அன்று படிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம பங்குனி உத்திர திருவிழாவாக கொண்டாடுவோம்.